அனு ஒரு நிமிஷம் இத ராகவ் கிட்ட கொடுத்துரு. அதுக்குதான் நானும் வந்தேன். உன் முகத்துல ஏதோ பொலிவு தெரியுது. உன் தங்கச்சி தான் பொண்ணு வேண்டாச்சே, அதான் ஜொலிக்கிறா. அபி சேல்ஸ் ஆர்டர்ல பயங்கர பிஸியா இருக்காங்க. அந்த சந்தோஷமும் இந்த பிரகாசத்துக்கு காரணமா இருக்கும்னு நினைக்கிறேன். முருகா, இப்பதான் கொஞ்சம் ஆர்டர் கிடைக்கவே ஆரம்பிச்சிருக்கு, அதுக்குள்ளயா? புரியுது. ராகவ் கிட்ட கொண்டு போய் கொடு, ஆறிட போகுது. இவங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணு புரியல கிருஷ்ணா. அவசரப்பட்டு என்னோட எனர்ஜி நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. அபி, ஆகாஷ், அனு, தோணுதல். இந்த ஆகாஷ் என்ன பண்ணாலும் அடங்க மாட்டேங்கிறான். அனுவுக்கு ஓவரா சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இப்ப அவ கூட சண்டை பண்ண அந்த அபிக்கு ஓவரா பறிஞ்சு பேசி ராகவ் கூட சேர்ந்து வாழ வைக்க பிளான் பண்றான். நான் மத்த விஷயத்த கூட விட்டு கொடுத்து போயிடுவேன். பையனு கூட பார்க்க மாட்டாங்க. கிருஷ்ணா நீ கோவப்பட்டு பேசுறப்ப கூட எனக்கு இவ்வளவு பயமா இல்ல. சீக்கிரமாவே அந்த அனு இந்த வீட்டை விட்டு போயிருவா. ஏன் பொறுப்பு பிளீஸ் கிருஷ்ணா. உங்க பையன் அபி ராகவ் விஷயத்துல தலையிடவே கூடாது. அனு உன்னை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு வெளியில துரத்தல. என் பேர் சுந்தரி இல்ல. என்னவோ தெரியல பார்வதி, பிள்ளைங்களும் மாப்பிள்ளைங்களும் உங்களுக்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறம் மனசு ரொம்ப லேசாயிருச்சு. எல்லா பிரச்சனைகளுக்கும் மொத்தமா தீர்வு கிடைச்ச மாதிரி சந்தோஷமா. என்ன அந்த சுந்தரி அம்மா தான் அப்பப்ப முகத்தை காமிச்சு எப்ப பார்த்தாலும் சங்கடப்படுத்துற மாதிரியே பேசிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் போக போக சரியாயிடும் பார்வதி, நீ கவலைப்படாத. 4 மாசம்னு படபடன்னு ஓடிருச்சு. அஞ்சலிக்கு குழந்தை வேற பிறக்க போகுது.